நியூஸ் 1 தமிழின் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது சிவமயக்குமரன். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் போராட்ட குழுவினர் முதல்வரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசல் அருகே ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருந்த நிலையில் திட்டம் நிறைவேற்றப்பட்டால் 3 மாவட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கூறி கிராம மக்கள் 10வது நாளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். இந்த திட்டம் தொடரும் என்றும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து அமைச்சர் விஜயபாஸ்கர் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ஆராயாமல் எதிர்ப்பது தவறானது என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் மறைந்த பாஜக மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகராஜன் உடலுக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளாமல் அதனை எதிர்ப்பது தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் என்றார். பல பயங்கரவாத இயக்கங்கள் இதை போல உள்ள விஷயங்கள்ல முதல் விஷயங்களை கிளப்புறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நேர்மாறாக விவசாய மக்களுக்கு, கிராம மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு என்ன நன்மை அப்படிங்கறத பற்றி எந்த திட்டம் வந்தாலும் அதில் லாபமா நஷ்டமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கணும். அது இல்லாம பண்றது தமிழ்நாட்டிற்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அது எந்த தலைவன் சொன்னாலும் சரிதான், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளார். காவிரி ஆற்றின் குறுக்கே சுமார் 5000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு தமிழகத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு முதல்வர் பழனிசாமி இன்று கடிதம் எழுதியுள்ளார். அதில் மேகதாது அணை திட்டத்திற்கான தொழில்நுட்ப அனுமதியை மத்திய அரசு வழங்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மேகதாது அணை கட்டுவதற்கு எதிரான பல்வேறு மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாகவும் தனது கடிதத்தில் முதல்வர் பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். அணை கட்டுமானங்கள் குறித்து காவிரி படுகையில் உள்ள பிற மாநிலங்களுடன் தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில் தமிழகத்தின் கருத்தை கேட்காமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக அணை கட்டும் திட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் முதல்வர் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி தீர்ப்பாயத்தின் உத்தரவை மீறி கர்நாடக அரசு செயல்படுவது தமிழக நலன்களுக்கு எதிராக இருக்கிறது என்று தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், மேகதாது அணை திட்டம் மற்றும் காவிரி படுகையில் மேற்கொள்ளப்படும் எந்த திட்டத்திற்கும் மத்திய அரசு தொழில்நுட்ப அனுமதியை வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மத்திய மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல், வனத்துறை மற்றும் மத்திய குடிநீர் வளத்துறை ஆகியவை மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என அறிவுறுத்துமாறு பிரதமர் மோடியை முதலமைச்சர் பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை உறுதி செய்யப்பட்ட ஜெயலலிதா பெயரில் விழா எடுப்பதா என எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரகசிய காப்பு பிரமாணத்தை மீறி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். தண்டனை பெற்றிருக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். எனவே அவருடைய பெயரில் பல திட்டங்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருந்தால் அல்லது புதிய திட்டங்களுக்கு அவருடைய பெயரை வைத்து அந்த பணிகளை தொடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரக்கூடாது. அதை உடனடியாக இந்த அரசு தடுத்தாக வேண்டும். அரசு கட்டிடங்களில், ஏன் இதே தலைமைச் செயலகத்தில் கூட உள்ளே நுழைகிற போது அவருடைய படங்கள் எல்லாம் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் அவருடைய பெயரில் அவருடைய படங்கள் எல்லாம் உள்ளாட்சி அமைப்புகள் வைக்கப்பட்டிருக்கிறது, அரசு அலுவலகங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அமைச்சருடைய அறைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இருக்கும் என்று சொன்னால் நீதிமன்றத்தை நாட வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயம் ஏற்படும். அது மட்டுமல்ல, பல இடங்களில் அந்த படங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதிநிதிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் அந்த பிரச்சனையை கிளப்புகிற போது சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு நிலை கூட வரக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளரை சந்தித்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். அவரும் நாங்கள் சொன்னதையெல்லாம் கூர்ந்து கவனித்து கேட்டு உரிய நடவடிக்கை நிச்சயமாக நான் சட்ட ரீதியாக எடுப்பேன் என நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை குற்றவாளி என மு க ஸ்டாலின் தெரிவித்ததற்கு உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திருவாரூர் அருகே கொட்டாரக்குடி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழக அரசு சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 69வது பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது.
இந்த முகாமினை துவக்கி வைத்த உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குற்றவாளி என கூறியதற்கு கண்டனம் தெரிவித்தார். திமுக கட்சியை சேர்ந்தவர்களும் ஸ்டாலின் குடும்பத்தில் உள்ளவர்களும் கொலை வழக்கிலும் கொலை முயற்சி வழக்கிலும் உள்ளதாக அவர் சாடினார். மாண்புமிகு புரட்சித் அம்மா அவர்கள் ஒரு கொலை குற்றவாளி என ஸ்டாலின் அவர்கள் சொன்னதற்கு என்னுடைய மிகுந்த கண்டனத்தை முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலினுக்கு அம்மா அவர்களை கொலை குற்றவாளி என்று சொல்வதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது, என்ன தகுதி இருக்கிறது, எண்ணி பார்க்க வேண்டாமா? ஒரு எறும்புக்கு கூட எங்கள் இதை புரட்சித்த அம்மா அவர்கள் கூறி விளைவித்தவர் கிடையாது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய மு.க. ஸ்டாலின் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்ளத்தில் நஞ்சும் உதட்டில் வெள்ளமும் என தீய குணங்களை தனக்குத்தானே கொண்டவர் தான் ஸ்டாலின் என தெரிவித்துள்ளார். கோமாளித்தனம் புரியும் ஸ்டாலின் துண்டுச்சீட்டு துணையின்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். ஜெயலலிதா குறித்த அவதூறு பேச்சுக்கு ஸ்டாலின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தினகரன் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா சொத்தை அபகரிக்கவே இயக்கங்களை சிலர் ஆரம்பித்துள்ளதாக மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சொத்தை பெறுவதற்கு தான் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கிறான்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய அவருடைய சம்பாதித்த அந்த சொத்தை பெறுவதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்கிறார் ஐயப்பாடு உருவாகும் நிலைமை வரும்பொழுது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சிகளாக இவர்கள் ஆரம்பிப்பது என்பது மக்கள் தான் தீர்ப்பளிக்கிறது. தமிழகத்தில் மக்கள் சந்திப்பு பயணங்கள் மண்டல வாரியாக நடைபெறும் என ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த மூத்த தலைவர் பொன்னையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் சந்திப்பு பயணங்கள் குறித்த முழு விவரம் விரைவில் வெளியிடப்படும் என்று கூறினார். அம்மாவினுடைய இயக்கத்தை கட்டி காத்து வருகிற முன்னாள் முதலமைச்சர் மக்கள் முதல்வர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூடிய விரைவிலே தமிழகத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்ல இருக்கிறார்கள், சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள். மண்டல அளவிலே மக்களை பொதுக்கூட்டங்கள் மூலம் சந்திக்க இருக்கிறார்கள். விரைவிலே அந்த சுற்றுப்பயண திட்டம் முடிவெடுக்கப்படும். இலங்கை இனப்படுகொலை தொடர்பாக மார்ச் 22ஆம் தேதி ஐநா மனித உரிமை ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இலங்கைக்கு எதிராக இந்தியா சார்பில் வலுவான தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என பாமக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த மாதம் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று இந்த தீர்மானம் அதாவது அங்கு வர இருக்கிறது. அதுக்கு முன்பு 7ஆம் தேதி அன்று அந்த 6ஆம் தேதி அன்று தீர்மானம் வெளியிட இருக்கின்றார்கள், அறிக்கை வெளியிடுகின்றார்கள். அதற்கு தீர்மானம் 22ஆம் தேதி வர இருக்கிறது. அதற்கு இப்பொழுது தேவை அழுத்தம் அழுத்தம் அழுத்தம். இதுதான் நமக்கு இப்பொழுது அவசியமான. தன்னிடமும் சிலர் தவறாக நடக்க முயன்றதாக காதல் படத்தில் நடித்த நடிகை சந்தியா பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் தனியார் நிறுவனம் சார்பில் திருமதி தென்னிந்திய அழகிக்கான தகுதி போட்டி நடைபெற்றது. இதில் நடிகை சந்தியா கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நடிகை பாவனா தனக்கு நெருக்கமான தோழி என்றும் அவருக்கு நடந்த சம்பவம் குறித்து இனி பேசி பயனில்லை என்றும் தெரிவித்தார். இதேபோல் தன்னிடமும் சிலர் தவறாக நடக்க முயன்றதாகவும் கூட்டம் அதிகமான இடங்களாக இருந்ததனால் யார் என்று கண்டுகொள்ள முடியவில்லை என்றும் சந்தியா வேதனையுடன் தெரிவித்தார். அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா எனக்கு என்னோட அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. இல்லை நான் வெளியில் போகும்போது கூட எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நைட் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு பயமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள் ஐ திங்க் என்னை பற்றி கேட்டிங்கன்னா சேஃப்டிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குள்ளேயே இருக்கணும். ஒரு எல்லா இண்டிவிஜுவல்குள்ளேயே இருக்கணும். ஒரு மற்றவங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், மற்றவங்களை சேஃபாக வச்சுக்கணுங்கிறது வந்துட்டு எல்லாருக்கிட்டேயும் இருக்கணும். வறட்சி நிவாரணத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடுகள் நடைபெறக்கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள வனவாசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேரவைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன் தமிழகம் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து வறட்சியால் பாதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நடப்பாண்டில் பருவமழை முற்றிலும் பெய்யாத காரணத்தால் கடந்த 140 ஆண்டுகளுக்கு பின் மிகப்பெரிய வறட்சியை தமிழகம் சந்தித்து உள்ளதாக கூறினார். வறட்சி நிவாரண நிதியில் நீர்நிலைகளை தூர்வார தமிழக அரசு நிதி ஒதுக்க உள்ளதாகவும் இந்த நிதி முறைகேடு இல்லாமல் செலவு செய்யப்பட வேண்டும் என்று முத்தரசன் வலியுறுத்தினார். இந்த ஆண்டு வறட்சி நிவாரண பணிகளை மேற்கொள்ளுகிற பொழுது ஏரி, குளங்கள், குட்டைகள், நீர்பிடிப்பு பகுதிகளை எல்லாம் தூர்வாரி ஆழப்படுத்துவதற்கென தமிழ்நாடு அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்கிறது. அவ்வாறு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி முழுமையாக அந்த பணிகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் முறைகேடு இல்லாமல் செலவு செய்வதற்குள்ள நடவடிக்கைகளை
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீசார் தடியடி நடத்தியது குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டிற்கு நிரந்தர சட்டம் இயற்ற வலியுறுத்தி சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உட்பட தமிழகத்தின் பல பகுதிகளில் தொடர் போராட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தமிழக அரசு அவசர சட்டம் நிறைவேற்றியது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஒரு பகுதியாக அலங்காநல்லூரில் ஜனவரி 23ஆம் தேதி நடந்த போராட்டத்தை கலைப்பதற்காக போலீசார் தடியடி நடத்தினர். வன்முறையில் ஈடுபட்டதாக 70க்கும் மேற்பட்டவர்கள் மீது போலீசார் வழக்குப்பதிவு செய்தனர். மேலும் வாகனங்களை சேதப்படுத்தியவர்கள் மீதும் சமூக வலைதளங்களில் வன்முறையை தூண்டும் விதமாக கருத்துக்களை பதிவிட்டோர் மீதும் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்குகளை அலங்காநல்லூர் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி தமிழக டிஜிபி ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து இந்த வழக்கின் ஆவணங்கள் அனைத்தும் சிபிசிஐடி போலீசார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. கோவை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வினாத்தாள் வாங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் செய்ததாக வந்த புகாரை அடுத்து அவரை பணிமாற்றம் செய்து தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டத்தின் தொடக்க கல்வி அலுவலராக கடந்த சில ஆண்டுகளாக காந்திமதி பணியாற்றி வருகிறார். இவர் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வாங்குவதில் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக புகார் எழுந்தது. மேலும் ஆசிரியர் விரோத போக்கை கடைபிடித்து வருவதாக கூறி தொடக்க கல்வி ஆசிரியர்கள் தொடர்ந்து பல மாதங்களாக ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரத போராட்டம் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் காந்திமதியை திருப்பூர் மாவட்ட கல்வி அலுவலராக பணிமாற்றம் செய்து தொடக்க கல்வி இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அவருக்கு பதிலாக பட்டணம் பகுதியைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர் சாந்தியை கோவை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலராக நியமிக்கப்பட்டுள்ளார். காந்திமதி இன்னும் 2 மாதங்களில் ஓய்வு பெற இருந்த நிலையில் தற்போது பணிமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் 4வது குடிநீர் குழாய் திட்டம் மூலம் அடுத்த மாதம் முதல் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாநகர நீரேற்று நிலையத்தில் திட்டப்பணிகளை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். 4வது குடிநீர் குழாய் திட்டம் முழுமையாக நிறைவு பெற்று விட்டதாகவும் சோதனை ஓட்டம் முடிவடையும் நிலையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த திட்டத்தால் பொதுமக்களுக்கு நாள் ஒன்றுக்கு 23 மில்லியன் அளவிற்கு குடிநீர் கிடைக்கும் எனவும் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்தை நேரில் வந்து துவக்கி வைப்பார் என்றும் அவர் கூறினார். இன்றைக்கு சோதனை ஓட்டமாக இங்கே 4வது பைப்லைன் மூலமாக இன்றைக்கு அந்த சம்பளம் எல்லாம் முழுமையாக நீரேற்றம் செய்யப்பட்டு விரைவில் மக்களுக்கு விநியோகம் செய்யக்கூடிய தயார் நிலையில் இருக்கின்றது என்பதை இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இங்கே மாநகராட்சி ஆணையரும் தெரிவித்தார்கள். மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை உலகளவில் இந்தியாவிலேயே அதிகம் என உலக சுகாதார அமைப்பின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மன அழுத்தம் எதனால் ஏற்படுகிறது, எப்படி குணப்படுத்துவது என்பது பற்றிய விவரங்களை இனி பார்க்கலாம். உலக அளவில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 32 கோடி ஆகும். இந்த பட்டியலில் இந்தியா முதலிடத்தில் உள்ள நிலையில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் எண்ணிக்கை 5,70,00,000 உள்ளது. மனக்கவலையால் பாதிக்கப்பட்டுள்ள இந்தியர்கள் 3,80,00,000 பேர் ஆகும். ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கே அதிக அளவில் மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் உரிய சிகிச்சை கிடைக்காத நபர்கள் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவிக்கிறது. தகுந்த மருத்துவ சிகிச்சை மூலம் மன அழுத்தத்தை குணப்படுத்தலாம் என்றும், ஆனால் 50% பேருக்கு சிகிச்சை கிடைப்பதில்லை என்றும் உலக சுகாதார அமைப்பு கூறுகிறது. வேலையின்மை, அன்பானவரை இழப்பது, உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிக மன அழுத்தம் ஏற்படுவதாகவும் உலக சுகாதார மையம் தெரிவிக்கிறது. இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.